இப்போ நீங்க நிறைய ஏதாவது நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் ரீதியா நிறைய விஷயங்கள் பண்றீங்க, ஆவிகளை வந்து மாந்திரிக விஷயம் பண்ணலாமா, நான் தெய்வீக விஷயம் பண்றேன். ஓகே. இப்போ நீங்க நிறைய தெய்வீக விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க என்னைக்காவது ஆவியை நேர்ல பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கு? என்னை கண்டால ஆவி ஓடமே, அப்புறம் எங்க நான் நேரில் பார்க்குறது? உங்களை மாதிரி ஆள் பிடிச்சின்னு வந்துட்டாங்கன்னா நான் அதை ஓட்டி சரி பண்ணுவேன். நான் போய் பிடிச்சிட்டு வரேன் ஆவிக்கு, நான் எங்க போறது? உங்களை மாதிரி ஆள் மேலே இறங்கிடும் ஆவி. என்கிட்ட வரவங்க நான் ஆவியை நான் பார்க்க வேணாம், என்கிட்ட ஆவி பிடிச்சவங்கள வராங்களே, நான் எங்க பார்க்கறது? பிடிச்சவங்க மேலே ஓட்டிடுறேன். நான் தான் என்னை கண்டால அலறுதே, நான் போயிடுறேன்னு. என்னை பார்த்தல ஐயோ நான் போயிடுறேன் என்னை விட்டுருன்றாங்களே, அதோட ஏமாத்தம் வேற, இதுல பொய் வேற சொன்னோம். நான் கருமாறி வந்துட்டேன், நான் முத்துமாரி வந்துட்டேன், பொய். ஆவி வந்து சாமியா வந்து நடிக்கும். இதை கண்டுபிடிங்க, சாமர்த்தியம் வேணும். கோட்டை விட்டன்ற ரத்தத்தை குடிச்சிரும். ரொம்ப இதுக்கு எங்க அப்பா மாடசாமி அருளாசி வேணும், எங்க அம்மா பத்ரகாளி அம்மா அருளாசி வேணும், எங்க அம்மா கனகதுர்கா அருளாசி வேணும். நாங்க என்னங்க நாங்க மகான் கிடையாது, சாதாரண மனிதர்கள் தான். ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது, நல்லதுக்கு பயன்படுத்துறோம். ஓகே. இப்போ நிறைய பேர் இந்த மாந்திரிகர்கள்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்க செய்யும் போது அது எங்களையும் பாதிக்கும், எங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும், எங்களுக்குமே நைட்ல வந்து தூங்க முடியாத விஷயங்கள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அவங்க மேல ஆவி எதை நாங்கள் கிளியர் பண்ணோன்னா கொஞ்சம் அசதி ஏற்படும். அதுக்குன்னு எனக்கு உடம்பு முறுக்குது, கை முறுக்குது, அதெல்லாம் போய் அப்போ எங்கள் மேலே பிடிச்சிடுதா? அப்போ எங்கள் சாமி எங்கே போச்சு? இதில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த சுடர் வாசனை அடிக்கும், கனவுல தெம்படும். இப்போ ஒரு பொண்ணு கிளியர் பண்ணேன். இப்போது அந்த பொண்ணு கொஞ்சம் மோசம் இருந்தது. இப்போ சமீபமாக அந்த பொண்ணை விட்டு விலகிறது எனக்கு, நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் பூஜை பண்ணுறது பழக்கம். ஓகே. அப்போ பண்ணும்போது சில பக்தர்களை நாங்கள் வேண்டும் போது சில உத்தரவுகள் எங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கண்ணை மூடி அவங்களை நினைக்கும் போது சில உத்தரவு எங்கள் கண்ணு முன்னாடி போகும். அப்போது கனவு கூட சொல்ல முடியாது, அது அந்த ஒரு உணர்த்தும் எங்களை. அவங்க மேலே இருந்து ஒரு கருப்பு புகை அப்படியே பிரிகிறத பார்க்கலாம். ஓகே, உண்மை, அது உண்மை. நான் என்ன என்னோட சீனியருங்களாம் சொல்லுவாங்க இது. நான் என்னோட சீனியாரிட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இதை நிறைய கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்களும் ஈஸியாக சொல்லுவாங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க. இது உண்மை தான். ஆனால் அதுக்குன்னு வந்து எங்களுக்கு உடம்பு முறுக்கிடுச்சு, எங்களுக்கு தூக்கம் வரல, அதனால் இல்லை தூக்கம் மாத்திரை போட்டு நல்லா தூங்குவேன் நான், நோ ப்ராப்ளம்.